ஏட்டில் ஏன் படித்தோம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் தொடை மோனை. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்னும் சொல்லிற்கு தரும் வேறு பொருள் யாது? சொல். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் எந்த இடத்தில் வரும்? முதலில் மட்டும் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எல்லா எழுத்துக்களும். ஐ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 4. ஞ, ஞ, ஞே, ஞோ. யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 6. யா, யா, யு, யூ, யோ, யவ். வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 8. வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். ஞா வரிசையில் ஞா என்னும் எழுத்து தனித்து வராமல் எவ்வகையில் இணைந்து வருகிறது? அங்கனம், இங்கனம், எங்கனம். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் எந்த இடத்தில் வராது? முதலில். ட, ந, ர, லா, 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 ரா, ந ஆகிய எத்தனை உயிர்மெய் எழுத்து வரிசைகள் சொல்லின் முதலில் வரும்? 8. ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் வராது? முதலில் வராது. டமாரம், ரம்பம் என்ற சொற்கள் எவ்வகை சொற்களாக கருதப்படுகின்றன? பிறமொழி சொற்கள். ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது எது? ஞி. யா வரிசையில் சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது உயிர்மெய் எழுத்துக்கள் எந்த வரிசை எழுத்து சொல்லின் இறுதியில் வராது? ஞா வரிசை. எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்து மொழி இறுதியில் வரும்? எதுவும் இல்லை. ஒகர வரிசையில் மொழி இறுதியில் வரும் ஒரே ஒரு எழுத்து எது? நோ. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? துன்பம். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் எந்த இடத்தில் வரும்? இடையில். ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் மட்டுமே வரும்? இடையில். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் எப்போது வரும்? அளபடையில் மட்டும். கார்த்திக், ஹாங்காங் போன்ற பிறமொழி சொற்களின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை? இக், இங்கு. உறிஞ்சி என்னும் சொல்லின் இறுதியில் வரும் மெய்யெழுத்து எது? இஞ்சு. லண்டன், ரம்பம், டமாரம் இச்சொற்கள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இவை தூய தமிழ் சொற்கள் அல்ல என்று எதன் அடிப்படையில் கூறலாம்? ட, ர, வ ஆகியவை உயிர்மெய் வரிசை எழுத்துக்கள். மொழி முதலில் வராது என்பதால் ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருவதில்லை. இதற்கான மொழியின் காரணம் என்னவாக இருக்க முடியும்? இது தனித்து இயங்காது சார்பெழுத்து என்பதால். ஞனம் என்னும் சொல் தற்காலத்தில் எவ்வகையில் பயின்று வருகிறது? இதன் தனித்தன்மை யாது? ஆ, இ, ஏ ஆகிய 8 எழுத்துக்களுடன் இணைந்து அங்கனம், இங்கனம், எங்கனம் என வரும். அளபடை அல்லாத இடங்களில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராது. இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்ன? ஆ மற்றும் ஆ ஆகிய இரண்டும் சரி. ஒகர வரிசையில் நோ என்னும் எழுத்து மட்டும் மொழியின் இறுதியில் வர காரணம் என்ன? இது ஒரு எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருள் தருவதால். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய மெய்யெழுத்துக்கள் மொழி இறுதியில் வராதவை. எனினும் கார்த்திக், ஹாங்காங், திலீப் ஆகிய போன்ற இறுதியில் வரும்போது நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்?
அவை பிறமொழிச் சொற்களை ஒலிபெயர்ப்பு செய்து எழுதுவதால் இஞ்சு இன்னு இந்து இம்மு இர் இல் இவ் இல் எள் இன் ஆகிய 11 மெய்களும் மொழி இறுதியில் வரும் எனில் இலக்கணம் கூறுகிறது. இவற்றின் எவை தற்கால பயன்பாட்டில் மிகவும் அரிதாகிவிட்டன. இஞ்சு இன்னு இவ்வு. எடுத்துக்காட்டு உறிஞ்சு வெறிந்து அவ். செய்யுளில் ஓசை குறையும் போது அதன் ஓசையை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் அல்லது இறுதியில் வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? அளபடை. ஞாவரிசை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஆனால் ஞாவரிசையில் ஒரு எழுத்து மட்டும் மொழி முதலில் வரும். அது ஞா. சொல்லின் இடைநிலை எழுத்துக்களை பயின்று வருபவை ஆயுத எழுத்து மட்டும். மெய்யெழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுதமும். கடவுள் வாழ்த்து மற்றும் வான் சிறப்பு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு ஓமை அணி. எழுத்துக்களுக்கெல்லாம் எது முதலாவது என்று வள்ளுவர் கூறுகிறார்? அகர ஒலி. மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார். இதில் மலர்மிசை என்பதன் பொருள் மலர் போன்ற மனத்தில் யாருடைய திருவடிகளை வணங்கினால் மனக்கவலையை மாற்ற முடியாது. ஊமை கடந்த இறைவன். அற ஆழி அந்தணன். இத்தொடரில் ஆழி என்பதன் பொருள் கடல். வானின்று உலகம் வழங்கி வருவதால்தான் டேஸ் என்றுணர்பாற்று கோடிட்ட இடத்தை நிரப்புக அமிழ்தம். உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தருவது எது? மழை. மழை பெய்யாமல் பெய்தால் உலகத்தின் எவ்வுணர்ச்சி மட்டும்? பசி. மழை வரத்துக்குறைய காரணமாய் உழவர்கள் எதனை கொண்டு உழமாட்டார்கள்? ஏர். கொடுப்பதுவும் கொட்டார்க்குச் சார்வை மாற்று ஆங்கே எடுப்பதுவும். இதில் எடுப்பதுவும் என்பதன் பொருள் காத்து ரட்சித்தல், ஆக்கம் தருதல். மேகங்கள் நீரை தாங்கி திரும்ப பொழியாவிடின் எதன் வளம் குன்றும்? நெடுங்கடல். வானம் வறண்டால் வானவர்க்கும் எது நிகழாது என்று வள்ளுவர் கூறிடுகிறார்? திருவிழாவும் வழிபாடும். நீரின்று அமையாது உலகு. இக்கூற்றுக்குச் சொந்தக்காரர் யார்? திருவள்ளுவர். வான் சிறப்பு அதிகாரத்தில் துப்பார்க்கு துப்பாய என்பதில் துப்பு என்பதன் பொருள் உணவு. மேல் உலகம் நீரை வழங்காவிட்டால் உலகில் மறைந்து போவது எது? தானமும் தவமும். நீந்தார் பெருமை மற்றும் அரண் வலியுறுத்தல். ஒழுங்கற்று நீந்தார் பெருமை யாரை பற்றி நூல் ஒருமுகமாக பாராட்டுகிறது? துறவிகள். ஒழுக்கம் இல்லாதவர்கள், விடாதவர்கள். துறவிகளின் பெருமையை எதனுடன் ஒப்பிட்டு அளக்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார்? உலகின் இறந்தவர்களின் எண்ணிக்கை. அறிவு கோளால் ஐம்பொறிகளை அடக்கியவன் எதற்கு வித்தாவான்? மேலான நிலைக்கு. ஐந்தும் அடக்கியவன் ஆற்றலுக்கு. வானவர் தலைவனான யார் தக்க சான்று? இந்திரன். செயற்கரிய செய்வார் பெரியார். இதில் செயற்கரிய என்பதன் பொருள் அரிய செயல். அந்தணர் என்போர் அறிவோர். ஏன்? எவ்வுயிருக்கும் அருள் செய்வதால். அறத்திலும் வாழ்வுக்கு நல்லது வேற்றிலை என்று வள்ளுவர் கூற காரணம்? அறம் மதிப்பும் செல்வமும் தரும். மனத்துக்கும் மாசிலன் அதன். இதில் மாசு என்பதன் பொருள் குற்றம். அறத்தின் இலக்கணம் யாது? மனப்பிழையின்றி நடப்பது. எவை நான்கும் வராமல் ஒழுகுவதே அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். உயிருக்கு துணையாக நிற்பது எது? அறம். அறத்தினை அறத்தாறு இது என வேண்டா சிவிகை. இதில் சிவிகை என்பதன் பொருள் பல்லக்கு. நாள் தவறாமல் அறம் செய்வது எதனை குறிக்கிறது?
பிறப்பு வழியை. எது உண்மையான இன்பம்? அறநெறியால் வருவது. எதனை விட வேண்டும் என்று வள்ளுவர் அரண் வலியுறுத்தலில் கூறுகிறார்? பழியை. மக்கட்பேறு மற்றும் திருக்குறள் பரவலாக்கம். திருவள்ளுவர் எதனை பிறர்க்கரிய செல்வம் என்று மதிக்கிறார்? அறிவுடைய குழந்தை பேறு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா யாருக்கு? பழியில்லா பண்பு குழந்தைகளை பெற்றோருக்கு. தம்பொருள் என்பதன் மக்கள் ஏன்? பிள்ளைகளே பெற்றோரின் உண்மையான செல்வம். அமிழ்தினும் இனிமையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? தம் குழந்தைகள் இலங்கையால் கிண்டிய உணவு. காதுக்கு இன்பம் தருவது எது? குழந்தைகளின் மழலை சொல். யாழிசை விட இனியது எது என குறள் கூறுகிறது? குழந்தையின் மழலை சொல். தந்தை மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய கடமை எது? அவையில் முந்தி இருக்கும்படி அறிவளிப்பது. தம் குழந்தைகள் பேரறிவுடையவர் ஆவது யாருக்கு இன்பம் தரும்? உலகத்து உயிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் ஈன்ற பொழுதும் பெருதுவக்கும் ஒரு தாய் எப்போது அதிக மகிழ்ச்சி அடைவர்? தன் மகன் சான்றோர் என பிறர் புகழ கேட்கும்போது மகன் தந்தைக்கு செய்யும் கைமாறு எது? இவன் தந்தை என்ன தவஞ்செய்தாரோ என பிறர் வியக்க வாழ்வது. புதிய பாடத்திட்டத்தில் திருக்குறளின் எத்தனை பாக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? 150. பள்ளிகளில் திருக்குறளை மாணவர்களிடம் கொண்டு செல்ல கையாளப்படும் முறை யாது? தகவல் படையில் காட்சி எடுத்தல், ஒப்புவித்தல், போட்டியில் நடத்தல், இசையமைத்து பாடுதல் மேற்கண்ட அனைத்தும் திருக்குறள் கருத்துக்களை எவ்வழியாக மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என பாடப்பகுதி கூறுகிறது? அனைத்தும். வினாடி வினா எதனை தொகுத்து நடத்தலாம் என கூறப்படுகிறது? குறட்பாக்களை தொடர்பான வினாக்கள். திருக்குறள் எளிய உரை எழுதியவர்? டாக்டர் வ. சுப்பா மாணிக்கர்.